வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கிற ரிவ்யூ பார்த்துடலாங்க. நான் நேற்று கொடுத்துருந்த கீ வேல்யூங்கிறத 24,738ங்க. எவ்வளவு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த எப்படி கேப் அப்பாக ஓப்பன் ஆகுமா, கேப் டவுனாக ஓப்பன் ஆகுமா அப்படிங்கிறது எல்லாமே இது நீங்களே என் கூட ட்ராவல் பண்ணுறதுனால நீங்களே சொல்லலாம். ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய வேல்யூஸும் அப்படிதான் இருக்கும். ஃபியூச்சரில் கற்றுக்கோங்க. நான் சொல்லப்படி பாருங்க, மார்க்கெட்டிங் எங்கே ஓப்பன் ஆச்சு, இங்கே லோவில் ஒரு கோடு போட்டிருக்கேன். நான் கொடுத்த சப்போர்ட்டில் டச் ஆகலை, ஆனால் நான் லோவுக்கு ஒரு கோடு போட்டிருக்கேன். அங்கேருந்து 33 33 33 ஒரு ரூல்டு நோட்டு மாதிரி தான் காமிக்குது, தெரியுதுங்களா? ஆனால் நான் கொடுத்துருந்த டார்கெட்டை அடிக்கவில்லை. ஆனால் இந்த டார்கெட்டை அடிச்சிட்டாங்க. அதாவது கீ வேல்யூ சொல்லியிருந்தேன், இந்த இடம் தான் டிசைட் பண்ணுன்னு. இங்கேருந்து இவ்வளோ பாயிண்ட் போயிருக்கு, அவ்வளோதான். மார்க்கெட்டை நீங்கள் இந்த இடத்துல எடுத்துருந்தீங்கன்னா கூட ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். எனிவே எப்படி பண்ணீங்கன்னு தெரியல, ஓகே பார்த்துக்கலாம். அதாவது அப்படியே இல்லைனாலும் நேத்திக்கு நான் என்ன சொன்னோம், அந்த சினாரிஸில் பார்த்தீங்கன்னா எப்படி ஹையிலிருந்து 2.33 போனது ரிவர்சல் கிடைச்சதோ, அதே மாதிரி இங்க ஹையிலிருந்து 2.33 போட்டீங்கன்னா ரிவர்சல் பாயிண்ட் கிடைக்குங்க. ஹையிலிருந்து 2.33 போட்டீங்கன்னா இங்கேயும் ரிவர்சல் பாயிண்ட் இருக்கும். நேற்று என்ன நடந்துச்சோ அப்படியே ஆப்போசிட்டா போட்டீங்கன்னா போதுங்க, அவ்வளவுதான். இதை நான் அப்படியே போட்டுக்கிட்டே இருந்தா அப்படியே போயிட்டே இருக்கும். நீங்களே ஓனா அனலைஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் இந்த வீடியோவை பார்த்தாலும் சரி, மார்க்கெட்டை சார்ட் கூட ஒரு ½ ஹவராவது ஸ்பெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத. அப்பதான் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கறத நீங்களா கண்டுபிடிக்க முடியும். ஒண்ணும் இல்லைங்க, நான் அப்படி இல்லையா, என்னோட வேல்யூஸ் மட்டும் பாருங்க, போதுமானதுங்க, வேற எதுவுமே தேவையில்லைங்க. ஓகே, நான் கொடுத்துருந்த சப்போர்ட் இங்கே ஓப்பன் ஆனது இங்கே. பட் நான் சொல்லியிருந்தேன் இந்த வீக்ல இந்த சப்போர்ட் வேல்யூ எடுக்க மாட்டேங்க அப்படின்னு. அதை நான் சொல்றேங்க. ஆக்சுவலா இந்த வீக் இந்த ரேஞ்சில இருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் காமிக்குங்க. பட் அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தனியாக இண்டிவிஜுவலாக ஷேர் பண்ணியிருந்தேன், அதையும் பாருங்க. நான் கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். எப்போ அந்த எல்லோ கலர் லைனை பிரேக் அவுட் கொடுக்குறாங்களோ அப்போ இங்கே இருக்கும்போது இங்கே கீழே இருந்ததெல்லாம் ஃபேக்காக கீழே கொண்டு ஏமாற்றி அழகா இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நீங்கள் எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறோமோ இந்த இடத்துல நீங்கள் எடுத்திருந்தா பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடம் 11:20க்கே புட்டு கீழே டவுன் ஆயிடுச்சுங்க. 11:20 வரைக்கும் நீங்கள் ட்ரேட் எடுக்காம வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாங்க. ஆனால் திருப்பி எந்த இடம் தான் ப்ரீமியம் உங்களுக்கு குறைஞ்சு திருப்பி இந்த 93 டிசைடிங்காக இருந்திருக்குங்க. இதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நான் இதுலேயும் கொடுத்துருப்பேன், பார்ப்போம். இதே மெயின் சார்ட்டு கொடுத்துருப்பேன். மெயின் சார்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதான் எல்லோ லைனாக இருந்திருக்கும். எப்போ 24,668க்கு மேலே க்ளோஸ் வச்சாங்களோ ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டு அப்சைடு போயிருக்கும். இவ்வளோதான். இதை பார்த்தீங்கன்னாலும் ஓகே தாங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் தவறே இல்லை. நான் கொடுத்துருந்த இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அதே 700 தாங்க. இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா 103க்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டு அப்சைடில் தான் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். இது கீழே இறங்கினது எல்லாமே ஃபேக்காக ஏமாற்றி கொண்டு வந்துட்டு எல்லாத்தையும் ட்ராப் பண்ணி அழகாக மேலே தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், மார்க்கெட் அப்சைடு போகிறத மட்டும் யாரும் கேட்ச் பண்ணவே முடியாது அப்படின்னு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டவுன் சைடு விட்டுருப்பாங்க, அப்படியே 2 டவுனாகவே இருந்துகிட்டே இருக்கும். பட் பார்க்கலாம், இதுதான் ஃபர்தராக அப்சைடில் இருக்குமா அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. நம்ம எப்பவுமே வேல்யூஸ் கூட போய்க்கிறது நல்லதுங்க. நமக்கு ட்ரெண்ட்லாம் நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் லாங் டைம் அனாலிசிஸ்ல பார்த்துக்கலாங்க. புட்டு பாருங்க, அதே 103 ரூபாய்க்கு மேலே சப்போர்ட் எடுத்தா 122. இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தீங்கன்னா 122ல புக் பண்ணலாம், அவ்வளோதான். எகெயின் கீழே டவுன் ஆக ஆரம்பிச்சாங்க. அது இந்த 86க்கு கீழே க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த இடத்துல புட்டு சைடே இருந்துடக்கூடாதுங்க. அதை மட்டும் பார்த்துக்குங்க. ஏன்னா எப்போ ட்ரேட் பண்றீங்களோ இல்லையோ இந்த இடம்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்காக தான் சொல்றதுங்க. 12:05க்கு மார்க்கெட்டு இங்க அதே 86ல தான் இவனும் இருந்திருக்கான். இங்க க்ளோஸ் வைக்கிறான், அவன் மேலே கீழே இறங்குறான், அவ்வளவுதான்.
நல்ல பிரீமியம் டிகே நடந்திருக்கு. சரி ஓகே. ஆனா கொடுத்துட்டு எல்லாத்தையும் இங்க கொடுத்துட்டாங்க, இங்க நல்லா இறக்கிட்டாங்க, அவ்வளவுதான். சரிங்க, ஓகே. நாளைத்த மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லாங் டைம் அனாலிசிஸ் நான் அந்த வீக்கே போட்டிருப்பேன். எப்படி இருக்குங்கிறத நீங்க உங்க ரெஃபரன்ஸுக்கு பார்த்துக்குங்க. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு, மார்க்கெட்டு இன்னும் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குன்னு சொன்னேன். இந்த கிரீன் கேண்டில் வச்சும் நீங்க அப் ட்ரெண்ட்னு கன்ஃபார்ம் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணலாம், பார்ப்போம். எனக்கு வந்து 545க்கு கீழே போகாத வரைக்கும் மார்க்கெட்டு அப் ட்ரெண்ட் தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். 25,093க்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா ஸ்ட்ராங்கா மேலே போக வாய்ப்பு உண்டு மாதிரி தெரியுதுங்க. பார்ப்போம். அது இந்த மந்த்துக்குள்ள போயிடுவாங்கன்னா இன்னும் 2-3 டேஸ் தான் இருக்கு. எக்ஸ்பைரி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணுங்க. பட் ஆனால் இந்த வேல்யூஸ் இந்த கிரீன் கேண்டிலையும் நீங்கள் பிளைண்டாக நம்பாதீங்க. நாளைக்கு நம்மளுடைய வேல்யூஸோட மட்டும் மூவ் பண்ணுங்க, போதுமானதுங்க. இதை லாங் டைம் அனாலிசிஸ்ல பார்த்துக்கோங்க. அதுதான் நான் இதை மட்டும்தான் காமிக்கிறேன். நான் என்னென்ன செய்யறேனோ அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தான் நான் மெயினாக இந்த வீடியோவில் நான் இதை பதிவு பண்ணுறேன். ஏன்னா இன்னைக்கு கிரீன் கேண்டில் வச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக நாளைக்கு வந்து கிரீனாகவே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் நாளைக்கு அது வேல்யூஸோட பார்த்துக்கலாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேங்க, நாளைக்கு மார்க்கெட் பார்த்துக்கலாம். நாளைக்கு மார்க்கெட்டோட கீ வேல்யூ 24,755ங்க. 755 கீ வேல்யூவா செயல்படும். அது போக பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான வேல்யூ வரக்கூடாது, 722 தான் வரணும். சாரிங்க, இது டைப்பிங் மிஸ்டேக். 24,722 இதுதான் வரணும். ஆனால் வந்து நாளைக்கு இம்பார்ட்டண்ட்டான கீ வேல்யூ 24,755. ஆனால் நாளைக்கு ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 24,692 958 வரைக்கும் காமிக்குதுங்க. பார்ப்போம். எனக்கு 958ங்கிறது இந்த வீக் நான் வந்து கீ வேல்யூவாக கொடுத்துருந்தேன். பார்ப்போம், அதை நோக்கி போகிற மாதிரி தெரியுது. நீங்கள் ஒரே ஐடியா அங்கே போயிட்டு கீழே விட்றாங்களான்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் சரி வேல்யூஸோட மூவ் பண்ணுங்க. அப் ட்ரெண்ட் போகுதுன்னு பிளைண்டாக எதுவும் காலை வாங்கி வச்சுலாம் இருக்காதீங்க. வேல்யூஸ் என்ன சொல்லுதோ அதோடவே போகலாங்க. அதே மாதிரி சப்போர்ட் வந்து 24,544, செகண்ட் சப்போர்ட் 24,350. நீங்க பார்த்த வரைக்கும் நீங்களே அந்த லோல இருந்தும் ஹைல இருந்தும் சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் வரைய கத்துக்குங்க. இதெல்லாம் வந்து சும்மா ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, போதுமானதுங்க. ஏன்னா இடையில இந்த கோடு வருமா அந்த கோடு வருமா அப்படின்னா வேண்டாம். அந்த 33 பாயிண்ட் போட்டு வச்சுக்கோங்க, போதுங்க. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் 24,901 நாளைக்கு ஓப்பனே அங்கேயே தான் இருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, நான் இதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க, நீங்களே பார்க்கல. இந்த தடவை நீங்களே கமெண்ட் பண்ணுங்க, நாளைக்கு கேப் அப்பா ஓப்பன் ஆகுமா கேப் டவுனா ஓப்பன் ஆகுமா, நீங்களே கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். அதே மாதிரி வீக்லி கீ வேல்யூ 24,963 இருக்குது. நாளைக்கு ரேஞ்சும் 958 இருக்குது. ஸோ இந்த இடம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும், நல்லா பார்த்துக்குங்க. இதே வந்து மார்க்கெட்டு நான் முன்னாடி நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டு கேப் அப்பாவே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கெல்லாம் சப்போர்ட் எல்லாம் இங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ்ல எடுக்காதுங்க, அது பாட்டுக்கு மேலே போயிட்டே இருக்கும். நல்லா பார்த்துக்குங்க. என்ன ரீசன் சொல்றேன் அப்படின்னா, இந்த விலையில இருந்து இங்க வந்திருந்தா மட்டும்தான் அந்த இடம் போனா கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகும். அதுவே நேரா ஓப்பன்லயே அது அங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்னா எகெயின் வந்து அதையும் தாண்டி தான் போக வாய்ப்பு உண்டுங்க. இங்கெல்லாம் வந்து ரீடெஸ்ட்ல எடுக்கிறதுக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. 10:15க்குள்ள மார்க்கெட் கீழே இறங்கலைன்னா இந்த இடத்துல எல்லாம் போய் புட் என்ட்ரியில எடுத்துடாதீங்க, வெயிட் பண்ணி எடுங்க, பார்த்துக்குங்க. அதே மாதிரி 25,095 வரைக்கும் நாளைக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் காமிக்குது. அது ஆக்சுவலாக மந்த்லிலேயே நமக்கு அந்த லைன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சாரி லாங் டைம்லேயே அந்த வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேல்யூவாக இருந்துச்சு. பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். நாளைக்கு இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா 24,800 காலும் 24,900 புட்டும் எடுத்திருக்கிறேன். இது வந்து கால் சைடு மார்க்கெட் போகணும் அப்படின்னா 24,800 கால் 105 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட்டு அப் சைடுல தான் இருக்கும். அதுவே புட்டு சைடு 105 ரூபாய்க்கு மேல இருந்தது அப்படின்னா மார்க்கெட்டு டவுன் சைடு தான் இருக்கும். நாளைக்கு புதன்கிழமை பார்த்துக்குங்க. ஏன்னா அதே மாதிரி இதனுடைய ரேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா 88 to 122ங்க. நாளைக்கு இதனுடைய ரேஞ்சஸ்
எனக்கு இதுல ஒரு ஹிண்ட் மட்டும் இருக்கு. மார்க்கெட்டு இந்த 24,500 85 ரூபாய்க்கு சப்போர்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் அப் சைட்ல தான் இருக்கும். நல்லா பார்த்துக்குங்க. 88 டு 122ங்கிறது இதனுடைய ரேஞ்சு. ஆனா 85ங்கிற விலையில சப்போர்ட் எடுக்கிறாங்களான்னு பாருங்க. அந்த இடம் டவுன் ஆச்சுன்னா ஆப்போசிட்ல போங்க, தப்பே கிடையாது. இது கன்ஃபர்மேஷனுக்காக வச்சுக்கோங்க, பார்த்துக்கலாம். ஓகேங்க. புட்டு சைடு அதே மாதிரி தான் போகும். 88 டு 122 வரைக்கும் நாளைக்கு இந்த ஸ்ட்ரைக் உடைய ரேஞ்சுங்க. 24,800 காலு, 24,900 புட்டு. ஓகேங்க. வேற இது பத்தின ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதை பத்தின வேற ஏதாவது தகவல்கள் தேவைனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல கிளாஸ் சேரணும்னு, ஏன்னா அதுக்கு மேல கிளாஸஸ்ல இருக்கிறதுனால சரியான வீடியோ ஃபோக்கஸ் கொடுக்கறது இல்ல, முடியறது இல்ல. நீங்க பாருங்க. உங்களுக்கு யாருக்காவது கிளாஸ் தேவைப்பட்டாலும் எனக்கு சொல்லுங்க. நான் மார்க்கெட்டை எப்படி சிம்பிளா அணுகலாங்கிறத பத்தி மட்டும்தான் அந்த கிளாஸ்ல இருக்குமே தவிர ஓஏ பார்த்து அது இது இதெல்லாம் தேவையே இல்லைங்க. என்ன மேக்ஸ் வேல்யூஸ்ல நீங்க காலையில வந்து உட்கார்ந்தா போதுங்க. ஸோ இவ்வளோ மார்க்கெட்டோடைய ப்ரொடிக்ஷனையும் நம்ம வந்து இந்த வேல்யூஸ் நம்ம 9:30க்கே கொடுக்குறோம், 9:45க்குள்ள கொடுக்குறேன் அப்படின்னா பார்த்துங்க. ஓவராலே மார்க்கெட் இதுக்குள்ளதாங்க இயங்குது. இதுக்கு மேல உங்களுக்கு என்னங்க டேட்டா வேணும்? இவ்வளவுதான் மார்க்கெட்டிங். 9:30க்கு நம்ம 9:45க்கு இந்த வேல்யூஸ்க்கு மேல அது போகாது, கீழே வராது. அவ்வளவுதான் மார்க்கெட்டுங்க. ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போங்க.